colors and promises. How to be brave? How can I love when I'm afraid to fall? But what's முடியும் மட்டும் அவையுடைய ஆளுகை இந்த பிள்ளைகள் மீதும் வருகிற ஒவ்வொரு திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையை நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறை நமக்கு கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து கலிலேயா கானா ஊரில் தம்முடைய பிரசன்னத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து வேதாகமம் நமக்கு அநேக வசனங்களை எடுத்துரைக்கிறது. சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள். ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொரு இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக்கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரை தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை மேன்மை உள்ளதாக கருதுவதால் மனுக்களும் உறுதியான அடிப்படை நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சபையார் அமரவும். சமுதியும் சோத்தரே நேத்த மகிழவே விசிறவான ஜோடி கவிரிங்கே மெசியாயின் மணவாளனே ஆசாரேனும் வான்ராஜனோ இம்மண வீட்டில் வாரியோ ஈசுராயரே உம்மனம் வீச செய்யோ ஓங்கோ நிசமதா இம்மண மக்கள் மீதிறங்கிடவே எவ்விரு பிறையும் காக்கவே ஆசி மதித்திடம் இம்மண மக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும் உம்மையை கண்டும் பின் சென்றோம் இம்மையை மோட்சமாக்கும் வல்லவரே இன்பத்தோடின் பாக்கிய சூட்சமே உம்மிலே தாங்க
ஒற்றுமையாக்கும் மற்றோடும் மீதும் சாய்ந்துமே வாழனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திட ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடாதென்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லைவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. உங்களை பார்த்து கேட்க வேண்டியது, நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். I have died every day waiting for you. Darling, don't be afraid. I have loved you for 1,000 years. படி இங்கே அழைத்து வந்தேன். ஆதலால் இவ்விருவரும் உம் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதலை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரொருளை இவர்கள் மேல் பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஷீலாவாகிய உம்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். லாரன்ஸ் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு லாரன்ஸை பார்த்து சொல்லணும், தரையை பார்த்து சொல்லக்கூடாது. லாரன்ஸ் ஆகிய உம்மை கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். திருமண உடன்படிக்கையின் அடையாளமாக அவர்கள் தாலி மற்றும் மோதிரத்தை அவர்கள் மாற்றிக்கொள்ள போகிறார்கள். அதற்காக ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் செய்வோம். ஒருவருக்கொருவர் உண்மையாய் இருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இதையும் இவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Darling, don't be afraid. I have loved you for 1,000 years. I love you for 1,000 more. And all along I believed I would find you. Time has brought your heart to me. I have loved you for 1,000 years. I love you for 1,000 more. உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த மோதிரத்தை உமக்கு அணிகிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த மோதிரத்தை உமக்கு அணிகிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். இவர்கள் கூறிய வாக்குறுதிகளை நாம் கேட்டோம். லாரன்ஸும் ஷீலாவும் கடவுளுக்கு முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர்
தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால் இவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே தெரிவிக்கிறேன். ஆமென். ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள தேவனே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய எங்கள் பிதாவே, இப்பொழுதும் உமது நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்திருக்கிற லாரன்ஸ், ஷீலா என்னும் இவர்கள் மீது உமது ஆசீர்வாதத்தை அனுப்பி அருளும். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையும் வாக்குறுதியும் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமப்படி நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவைய கடவுள், குமாரனாய கடவுள், பரிசுத்தாவிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் இவ்வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதனால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கிருபையாலும் நிரப்புவாராக. ஆமென். முதலாவதாக ரூத் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வசனங்களும், சங்கீதம் 128வது சங்கீதத்தையும் நாம் வாசிப்போம். ரூத் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயானிய ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுனுடையதாயிருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்தில் இருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்சம் நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்கள் இடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றாள். அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். குடும்பத்தின் சார்பாகவும் திருச்சபையின் சார்பாகவும் வாழ்த்துவதை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருமண மதத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேதத்திலிருந்து சில ஆலோசனைகளை சில மணித்துளிகள் மாத்திரம் நான் எடுத்துக்கொண்டு
நான் கூற வேண்டும் என்று விரும்புகிறேன். கொஞ்ச நேரம். ஓகே. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் ஆணி வேராக இருப்பது, அடித்தளமாக இருப்பது, அஸ்திவாரமாக இருப்பது வேதாகமம். இந்த வேதாகமத்தில் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற அநேக அன்பின் வெளிப்பாடு, காதலின் வெளிப்பாட்டுக்கான அநேக உதாரணங்கள் உண்டு. அதே போல வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் நாம் திருப்பும் பொழுது அநேக குடும்பத்தினுடைய நபர்களில் ஏற்பட்டுள்ள அந்த ஒற்றுமையும் அன்பையும், கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு, விசுவாசம், பொறுமை, இது எல்லாவற்றிலும் நன்மை தீமை எல்லாவற்றிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய உதாரணங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. வேதாகமத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து நீங்கள் முடிவு வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நிறைய உதாரணங்கள், குடும்பத்திற்கான உதாரணங்கள் உண்டு. எடுத்துக்காட்டாக ஒரு சில குடும்பத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆதாம் ஏவாள் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அடுத்ததாக ஆபிரகாம் சாராள், ஈசாக்கு ரெபேக்காள், யாக்கோபு ராகேல், எல்கானா அன்னாள். புதிய ஏற்பாட்டுக்கு வருவீர்கள் என்று சொன்னால் சகரியா எலிசபெத், மரியாள் யோசேப்பு, அதே போல ஆக்கிலா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆக்கிலா, பிரிசில்லா. ஆகவே வேதாகமத்தில் அநேக எடுத்துக்காட்டுகள் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நான் நிறைய எல்லாத்தையும் சொல்ல போறதில்லை. 3 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் வேதத்திலிருந்து. நல்லா கவனிச்சுக்கோங்க. த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, கடவுள் படைத்த ஆதாம் ஏவாள். ஏவாளை கடவுள் உருவாக்கும்பதாக ஆதாமுக்கு எல்லாவற்றையும் படைத்திருந்தார். கடல் இருந்தது, மலர்கள் இருந்தது, காலையில் எழுந்த பறவைகள் சத்தம் கேட்டது, விலங்குகள் இருந்தது, எல்லாமே இருந்தது, சகலமும் இருந்தது. சகலமும் ஜோடி ஜோடியாக எல்லாமே அவனுடைய கனவில் நினைத்தது எல்லாம் அவனுக்கு முன்பதாக இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒன்றே ஒன்று மாத்திரம் அவனுக்கு இல்லாத இருந்தது. எல்லாமே அருமையா இருக்கும்போது இவனுக்குள் ஒரு தனிமை, ஒரு லோன்லினஸ் இருந்தது. ஒரு தனிமையை அவன் உணர்கிறான். எல்லாமே இருக்குது, ஆனா நான் மட்டும் தனியா இருக்கிறேனே. என்னுடைய இமோஷன்ஸ், என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய விருப்பம், என்னுடைய எண்ணம், என்னுடைய கனவு, இவை எல்லாவற்றையும் இங்கு காண்கிறதான விலங்குகளிடம் சொல்லுவதற்கு, பகிர்ந்து கொள்வதற்கு இது ஏற்றது அல்ல. பட் அவனுக்குள் இருந்த அந்த வெறுமை இப்போ கடவுள் பார்த்தார். அவர் சொன்னார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று கண்டார். அதை கண்ட கடவுள் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை, அவனுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவருக்கு ஒரு மனுஷியை உருவாக்கினார். அப்போ அந்த உருவாக்கப்பட்ட அந்த மனுஷியை ஆதாம் முன்பதாக நிப்பாட்டுகிறார். அப்போ ஆதாம் முதல்ல ஆதாம் சொன்ன ஒரு கவிதை என்ன தெரியுமா? என்ன கவிதை சொன்னார்? ஆதாம் ஏவாளை பார்த்து என்ன கவிதை சொன்னார்? என்ன கவிதையை சொன்னார்? என் மாமிசத்தில், மை காட், என்ன கவிதையை சொன்னார்? என்ன சொன்னார் ஆதாம்? 2ஆம் அதிகாரம் அதில் 17வது வசனம், 23வது வசனம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாமிசமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி. அப்போ முதல் கவிதை அந்த இமோஷன்ஸ். அப்போ எனக்கு இதுவரைக்கும் இருந்த லோன்லினஸ், இனிமே லோன்லினஸ் எனக்கு என்ன செய்யல, எனக்கு இருந்த தனிமை இனிமே இல்ல. அப்போ அங்க ஒரு கடவுளை மையமாக கொண்ட அந்த குடும்பத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் எல்லாவற்றையும் வைத்திருந்தார். இதுவரைக்கும் அந்த குடும்பம் எதை சார்ந்து எதை மையமாக வைத்திருக்கு அப்படின்னு சொன்னா கடவுளை மையமாக வைத்திருக்குது. கடவுளை மையமாக வைத்திருக்கும் போது அங்க சகலவித ஆசீர்வாதங்களும் சகலவித நன்மைகளையும் கடவுள் அங்கு வைத்திருக்கிறார். ஆகவே லாரன்ஸ் அவர்களுக்கு இந்த நாள்ல நான் சொல்றதுன்னா, நீங்க
இத்தனை ஆண்டுகள் 28 ஆண்டுகள் உங்களுக்குள் தவறி இருந்த அந்த விழா எலும்பை நீங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? கண்டுபிடிச்சாச்சு. அப்ப கண்டுபிடிச்சாச்சுன்னா இனிமே உங்களுக்கு தனிமை சொல்லுங்களேன், தனிமை இல்லை. அப்போ கடவுள் மனுஷன் சொல்றான் என் எலும்பில் எலும்பு, மாமிசத்தில் மாமிசம். ஆனா கடவுளுடைய பார்வையில ஷீலா அப்படி இல்லை. கடவுளுடைய பார்வையில கடவுள் சொன்னாரு ஏற்ற ஏற்ற துணை, ஏற்ற துணை. அப்ப இந்த துணை என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ஹெல்பர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹெல்பர் சொன்னா ரெண்டு விஷயத்து இருக்கும். ஒன்னு எனக்கு சபார்டினேட், நான் செய்யற வேலைக்கு ஒருத்தர் கீழாக வைத்திருப்பது என்னது? ஹெல்பர், எனக்கு துணை. இன்னொரு விஷயம் ஹெல்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னால முடியல, அதனால எனக்கு என்னை காட்டிலும் அதிகமான வலிமை கொண்ட ஒரு துணை. ஸோ ஹெல்பர் அப்படின்னு சொல்றது ஒன்னு அசிஸ்டண்டாகவும் இருக்கலாம், இன்னொன்னு சூப்பர் பவராகவும் இருக்கலாம். ஆனா பைபிள்ல அப்படி இல்லை. பைபிள் அப்படி இல்லை. ஷீலா உங்களுக்கு அசிஸ்டன்ட் இல்லை, புரியுதா? ஷீலா உங்களுக்கு அசிஸ்டன்ட் இல்லை. ஏய் தண்ணி கொண்டு வா, சாப்பாடு எடுத்து வை, அசிஸ்டன்ட் இல்லை. அதே போல உங்களை ஆட்சி செய்வதற்கு she is not a super power. she is not a super power. பட் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, அதனுடைய மூல மொழியில ஏற்ற துணை அப்படின்னு சொல்லும் பொழுது யூ ஆர் காம்ப்ளிமெண்ட். அப்போ லாரன்ஸுக்கு எங்கெங்கெல்லாம் குறைவு இருக்குதோ அந்த இடத்துல யார் காம்ப்ளிமெண்ட் பண்றா? யாரு? ஷீலா. ஷீலாக்கு எங்கெங்கெல்லாம் குறைவு வருதோ அங்க யார் காம்ப்ளிமெண்ட் பண்றா? லாரன்ஸ். So you are complementing each other. It's a compliment. ஏற்ற துணை, அதுதான் இஸ் a matching. புரியுதா? சோ இன்னைக்கு கடவுள் ஒரு ஒரு ஏற்ற துணை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏற்ற விழா நம்ம கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த ஏற்ற விழா நம்ம கண்டுபிடிச்சதுனால இப்போ உங்களுக்குள் இருக்கிற தனிமை என்ன செஞ்சு போயிட்டு, பைபிள் சொல்லுது யூ ஆர் யுனைடெட். ரெண்டு பேரும் ஒன்றா இணைந்து இருக்கிறீங்க. முப்பரி நூல் அறாது அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் சொல்லுது முப்பரி நூல் அறாது. அப்ப ரெண்டு பேரும் நீங்க ஒன்றா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா யூ கேன் ஓவர்கம் எனிதிங். பட் வாட் ஹேப்பன், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் அதிகாரத்துல ஏவாள் கொஞ்சம் அப்படியே சைட்லைன் பண்றாங்க, கொஞ்சம் அப்படியே டிவைட் ஆகிறாங்க. கடவுள் அந்த பிரித்த அந்த நோக்கத்திலிருந்து கொஞ்சம் டிவைட் ஆகும் பொழுது அங்க என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க நிறைய உள்ள குற்றம் சுமத்துதல் வருது. இப்போ ஏவாள் தனியா போகும் பொழுது அவங்க தவறு செய்யறாங்க. சுத்தி சுத்தி பார்க்கிறான் பிசாசு, எங்க இவர்களை கவுத்தலாம், எங்க இவர்களை வீழ்ச்சி அடைய செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த போது சரியான சூழல் ஒன்று வருகிறது. சரியான சூழல் வந்த பொழுது அங்கு ஏவாள் வீழ்த்தப்படுகிறார். வீழ்த்தப்பட்ட உடன் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் கேட்கிறாரு. அப்ப ஏவாள் சொல்றாங்க, இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஓகே, இதை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தவன? ஆதாம்கிட்ட கொடுத்தவன. ஆதாம் சொன்னாரு, நீர் எனக்கு கொடுத்த மனுஷி. அப்போ ஒருவருக்கொருவர் அவர்கள் குற்றம் சுமத்தாம ஆரம்பித்தார்கள். எப்போ அப்படின்னா, அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியும் பொழுது. அப்போ when God is not centered of our family, நம்முடைய குடும்பத்துல கடவுளுடைய ஆளுகை, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில மையம் இல்லாத பொழுது அங்க டிவிஷன் வருது, பிளவு வருது, குறை சொல்லுதல் வருது. அப்ப இதுவரைக்கும் நான் காம்ப்ளிமெண்டரியா பார்த்ததை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் குறையா பார்க்கிறேன். ஷீலாக்கு உனக்கு தெரியல, உனக்கு இது தெரியல. அப்போ ஒருவருக்கு ஒருவர் நாம் குற்றம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ மை ஹம்பிள் சஜஷன், இன்னைக்கு நீங்க உள்ள வரும்பொழுது, ஷீலா வரும்போது அந்த மலர்களை தூங்கினாங்க இல்லையா,
இதே மாதிரி தினமும் உங்களை கதவை திறந்தவொடனே மலர்கள் யாரும் தூவ போகிறது இல்லை. 2 பாத்திரம் இருக்கும், 2 பாத்திரம் தூவி இருக்கும், 2 கரண்டி தூவி இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணணும்? யூ ஹவ் டு காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால், when you are God centered. Amen. என்னவா இருக்கணும்? உங்களை விட போகிறதில்ல. என்னவா இருக்கணும்? கடவுள் சென்டராக இருக்கணும். 1. ரெண்டாவது எடுத்துக்காட்டு, ஆபிரகாம் சாரா. ஆபிரகாம் சாரா எனக்கு நிறைய விஷயங்கள்ல நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, as you start your life. ரெண்டாவது, நம்முடைய குடும்பம் எதையின் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளுடைய வார்த்தையை மையமா இருக்கணும். 1 கடவுள் மையமா இருக்கணும், 2வது கடவுளுடைய வார்த்தை. எப்படி கடவுளுடைய வார்த்தை மையமா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாமையும் சாராளையும் கடவுள் அழைக்கிறார். நீங்க போங்க, நான் உங்களை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. நீ போ, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் கடவுள்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? நீங்க என்ன ஆண்டவரே அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கிறார். அப்போ ஆபிரகாம்கிட்ட கடவுள் சொல்றாரு, அப்போ 75 வயது ஆபிரகாமுக்கு. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, 75 வயது. அப்ப கடவுள் சொல்றாரு, வானத்தை பாரு அப்படின்றாரு, கடற்கரை மணலை பாருன்றாரு, இதை போல உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்றாரு. வயது 75. ஏறக்குறைய 25 ஆண்டுகள் ஆச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 25 ஆண்டுகள் ஜேர்னில கடவுள் 75 வயசுல சொல்றாரு ஆபிரகாமுக்கு. அது அப்படியே அந்த வாழ்க்கை ஓட்டத்துல பயணத்துல இருக்கும் பொழுது கடவுள் இவருக்கு சொன்னது நிறைவேறல. அப்போ இந்த இஷ்யூவை, இந்த பிரச்சனையை தாங்களே தீர்த்துக் கொள்வதற்கு they take the issue in their hands. அந்த பிரச்சனையை தாங்களே தீர்மானித்துக் கொள்வதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. என்ன முயற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகார திருமணம் செய்து வைக்கிறாங்க. That's what happens in the family. நம்ம குடும்பத்துல நம்ம சில விஷயங்களை பொறுமையா இல்லாம நம்ம வேகமா முயற்சிக்கும் பொழுது பல பிரச்சனைகளை நம்மளே தீர்த்துக் கொள்ள முயற்சி செய்கிறோம். அப்பா அம்மா கேட்கிறோம் இல்லையா, அப்ப இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, அந்த பிரச்சனைக்கு நான் முடிவு கொண்டு வரணும். அப்ப முடிவு வரும் பொழுது நம்மளே ஒரு பிரச்சனை தீர்க்கும் பொழுது அங்க பிரச்சனை வித்தியாசமாவும் இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி இல்ல. 25வது 100வது வயதுல, ஆபிரகாம் 100வது வயதுல கடவுள் ஈசாக்க கொடுக்கிறார். சோ இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிறணும்? நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கிற இந்த நிலையில உங்களுக்கு சொல்ற ஒரு ஆலோசனை என்னன்னா, எப்பவுமே நம்முடைய குடும்பம் கடவுளுடைய வார்த்தையை மையமாக கொண்டதாக என்ன செய்யட்டும் இருக்கட்டும். நமக்கு நிறைய பிஸி ஸ்கெடியூல் இருக்கும், நிறைய அழுத்தங்கள் இருக்கும். ஒரு நாளும் கடவுளுடைய வார்த்தையை வாசிக்காம என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. You hold on to the promises. கடவுள் உங்களுக்கு என்று கொடுத்த வாக்கு தத்தங்களை, வசனங்களை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு பொறுமையா இருங்க. Don't take very fast decisions. உங்களுடைய வேலையிலும் சரி, உங்களுடைய குடும்பத்திலும் சரி, எந்த விஷயத்திலும் don't take hasty decisions. யாரை நீங்க கேட்காதீங்க. இந்த பிரச்சனையை கொண்டு வந்ததற்கு இதை கொண்டு வந்தா எனக்கு சால்வ் ஆயிரும்னா அது கண்டிப்பா சால்வ் ஆகாது, அந்த பிரச்சனை அதிகமாகும். ஆபிரகாம் உடைய ஃபேமிலியில் அப்படிதான் நடந்துச்சு. ஸோ ஒன்று காட் சென்டர்ட், ரெண்டாவது காட்ஸ் வேர்ட் சென்டர்ட். கடவுளை மையமாக கொண்ட ஒரு குடும்பமாக, கடவுளுடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் மையமாக கொண்ட ஒரு குடும்பமாகவும். மூன்றாவது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி முடிச்சிடறேன். போவாஸ் ரூத் ஒரு அழகான தம்பதி. இந்த அழகான தம்பதி, இந்த ரூத்தினுடைய ஸ்டோரி. இந்த அம்மா ஒரு அந்நிய நாட்டில்
இருந்து இன்னொரு ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு போறாங்க, பெத்லகேமுக்கு போறாங்க. இதுவரைக்கும் அங்குள்ள மக்கள் வேறு. எப்படி போறாங்க? நல்லா எல்லாவற்றையும் அனுபவித்தவர்கள் அல்ல. கணவன் இழந்துட்டாங்க, எதிர்காலம் இல்லை. தன்னுடைய எதிர்காலம் ஒன்னே ஒண்ணுதான். யார் அப்படின்னா மாமியா, மதர்-இன்-லா மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அந்த மதர்-இன்-லா பற்றி கொண்டால் நல்லது, இல்லை என்றால் தன்னுடைய வீட்டுக்கு போகலாம், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகலாம். ஆனால் இந்த ரூத் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம்னா, இந்த ரூத் வந்து மாமியாட்ட சொல்றாங்க, இனியிலிருந்து நான் போக மாட்டேன், உங்க கடவுள் தான் என் கடவுள், உன் மக்கள் என் மக்கள், நீ என்ன இருக்கீங்களோ அதுதான் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரை வெறுக்காம, மாமியாருக்கு விரோதமா எதையுமே செய்யாம, மாமியாரை உறுதியா பற்றி கொண்டு மாமியார் எங்க போனாலும் அப்படியே நவோமி பக்கமாவே அவங்க பெத்லகேமுக்கு சொந்த ஊருக்கு வராங்க. அப்ப சொந்த ஊருக்கு வந்த உடனே, சொந்த ஊருக்குள்ள நகோமியுடைய சொந்த ஊர் ரூத்தினுடைய வேற ஒரு தேசம். அங்க ஒருத்தர் போவாஸ்னு இருக்காரு. போவாஸ் இந்த ரூத்தினுடைய கேரக்டர்லாம் பார்க்கிறாரு. என்ன கேரக்டர் பார்க்கிறாரு? இந்த அம்மாவுடைய கமிட்மெண்ட், டெடிகேஷன், ஒரு அர்ப்பணிப்பு, தியாகம். தன்னுடைய மாமியாருக்காக தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய எல்லா விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அந்நிய தேசத்துக்கு வந்திருக்காங்களே அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட், ஒரு லாயல்ட்டி இருக்கு இல்லையா, அந்த லவ் இருக்கு இல்லையா, அதை பார்க்கிறாரு இந்த போவாஸ். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது. அதை வாசிச்சு நான் முடிச்சிடறேன். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 11ஆவது வசனம், அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ஓகேயா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. போவாஸ் ரூத்தை பார்க்கும்போது ரூத்தினுடைய எக்ஸ்டர்னல் பியூட்டியை பார்க்கல, வெளிப்புற தோற்றத்தை பார்க்கல, வெளிப்புற அழகை பார்க்கல, இந்த பொண்ணு வந்து எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பார்க்கல. இந்த போவாஸ் ரூத்தை பார்க்கும் பொழுது அந்த ரூத்தினுடைய உண்மை, ஹார்ட் ஒர்க், எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து வந்திருக்காங்களே என்கிற ஒரு எண்ணம், தன் மாமியாரை பார்க்கணுங்கிற அந்த லவ், லாயல்ட்டி, சொன்ன தீர்மானத்தில் நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற அந்த அர்ப்பணிப்பு, இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் சொல்றாங்க, நீ நம்பி வந்ததுனால இஸ்ரவேலின் தேவன் உனக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பார். லாரன்ஸ் ஷீலாவை பார்க்கும் பொழுது நாட் அபவுட் தி எக்ஸ்டர்னல் பியூட்டி, வெளிப்புற அழகு அல்ல, ஆனால் அவர்களுக்கு அந்த ரூத்துக்குள்ளே இருந்ததான அந்த ஒர்க், ஒரு ஒர்க் எத்திக், ஒரு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு அறநெறி, ஒரு ஃபேமிலி, ஒரு லவ், லாயல்ட்டி, கமிட்மெண்ட், டெடிகேஷன், இது எல்லாம் எப்படி அந்த ரூத்துக்கு இருந்ததோ அதை பார்த்தார். ஸோ இன்னைக்கு அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது லாரன்ஸ் ஷீலாவை அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது அதை, அந்த கமிட்மெண்ட், அந்த சப்போர்ட். எனக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன். ஒரு லாங் ஜேர்னி, இட்ஸ் கோயிங் டு பி a லாங் ஜேர்னி. புதிய ஏற்பாட்டில் ஒரு எடுத்துக்காட்டு, இந்த யோவான் சானகனுடைய தாய் தகப்பன், லாங் ஜேர்னி, கடைசி முதிர் வயது வரைக்கும் அவர்கள் இருந்தார்கள். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு குடும்பத்தில் மனைவி படிக்க போறாங்க. அந்த படிக்க போகும்போது நிறைய கடினமான பாதைகள்ல செல்றாங்க. டாக்டரேட் முடிக்கிறாங்க. அந்த டாக்டரேட் முடிக்கும் பொழுது பல பாடுகள் இருக்குது,
அப்ப இந்த சப்போர்ட் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவன் வந்து அவ்வளவு முழுமையான ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க தன்னுடைய அந்த படிப்பை முடிப்பதற்கு. அவங்களுடைய டெடிகேஷன். அப்போ நீங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு, ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் என்ன பண்ணணும்? யூ சப்போர்ட் ஈச் அதர், யூ காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். மூணே விஷயம். ஒரு நல்ல குடும்பம், இன்னைக்குள்ள சமுதாயத்தில் ஒரு நல்ல குடும்பமாக, சாட்சியுள்ள குடும்பமாக லாரன்ஸ் அண்ட் ஷீலா இருப்பதற்காக கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார். ஒன்று, கடவுளை மையமாக கொண்ட ஒரு குடும்பமாக இருக்குங்க. ரெண்டாவது, கடவுளுடைய வார்த்தையை மையமாக கொண்ட ஒரு குடும்பம் இருங்க. மூன்றாவது, ஒரு அறநெறி சார்ந்த ஒரு குடும்பமாக என்ன செய்யுங்க, இருங்க. ஓகே? ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? சப்போர்ட் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் டெடிகேஷன் என்ன செய்யணும்? பாராட்டணும். டோன்ட் பிளேம் ஈச் அதர். ஓகே? இப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்களை கண்டு அநேக குடும்பங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்க கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென், ஆமென். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் as we go on our life journey ஒன்று புரிஞ்சுக்கிறோம். இவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் நிறைய ஆலோசனைகள் நமக்கு தேவைப்படுது. அநேக நேரங்களில் ஒரு தவறான தீர்மானங்கள் உடனுக்குடனே எடுப்போம். உள்ளே நிறைய பேரை கொண்டு வருவோம். பிரச்சனைகள் வேறு விதமாக போகும். ஸோ வெயிட் ஃபார் காட், வெயிட் ஃபார் காட்ஸ் ப்ராமிசஸ். லெட் அஸ் அப்ரிஷியேட், லெட் அஸ் என்கரேஜ் ஒன் another and move on in love. Amen, amen. நாம் இந்த தம்பதிகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். திருச்சபையார் தங்களுடைய கரங்களை இந்த தம்பதிகளுக்கு நேராக நீட்டும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தம்பதிகள் வாங்க, முன்னாடி வாங்க, முழங்கால் போடுங்க. உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகிறவரே, கணவனும் மனைவியுமாய் இப்பொழுது சேர்த்திணைக்கப்பட்டிருக்கிற உமது அடியார்களான ஷீலாவையும் லாரன்ஸையும் நீர் ஆசீர்வதியும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து கொண்டு, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உண்மையாய் உள்ளவர்களாய் இருக்க இவர்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தில் குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டவரே, உமது அடியாராகிய வீட்டில் ஆண்டவரும் அரசனுமாய் நீர் ஆட்சி புரியும். நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்களுக்கு பிறருக்கும் சேவை புரிய அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலாகத்தாருக்கு உம்முடைய மீட்பின் அன்புக்கு சாட்சிகளாய் இருக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற உமது பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மணமக்கள் தங்களுடைய பதிவேட்டில் கையெழுத்திடும்படி கேட்டுக்கொள்கிறேன். Every now and then, for eternity, God bless the day when He gave me you. இணைக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கான சான்றிதழை இவர்களுக்கு நாங்கள் அழைக்கிறோம். திருமண மந்தத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் மற்றும் இதற்கு அடுத்து நடக்கப் போகிற ரிசப்ஷன், வரவேற்பு எல்லாவற்றிற்காகவும் இந்தியன் அப்போஸ்தலிக் மிஷன் திருச்சபையில் போதகராக இருக்கிற பாஸ்டர் பிராங்க்லின் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். அவர்கள் ஜெபிப்பார்கள். சமூகம் இந்த பிள்ளைகளை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அன்பில் இவர்கள் பலப்பட, கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் இவர்கள் பலப்பட, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிற இவர்கள் தேவ சமூகத்திலே எப்பொழுதும் நிலைத்திருக்கிற ஆண்டவரே, ஏற்ற சமயத்திலே கனிகளை கொடுத்து உம்முடைய ராஜ்யத்திற்கு மிகுந்த பிரயோஜனமுள்ள ஆண்டவரே பிள்ளைகளாய் கத்திருந்த பிள்ளைகளை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீதி இருக்கிற காரியங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வரவேற்பு நிகழ்ச்சியிலும் கர்த்தருடைய மாறாத பிரசன்னம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. மங்களம் செழிக்க என்ற பாடலை பாடும்போது Vague and dark, bleak and tough, I promise to cherish you with all my heart. In all my dreams, my earnest hope, I wish you well every minute, every day.